இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம 9 to 5 ஒரு ஜாபில் வந்து ஒர்க் பண்ணாமல் நம்ம ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபுட் கார்ட் மாடல் வந்து பெஸ்ட்டு மாடல். 30,000 ரூபாயில் வந்து கார்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரான்ச்சைஸியாக போகும்போது 70,000 80,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்ஸ்டன்ட் பவுடர் மிக்ஸை நீங்கள் அவங்ககிட்ட வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஸோ எப்போவுமே நீங்கள் அவங்களை நம்பி தான் இருக்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் பவுடர் தானே, ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. 2 மாதம் 3 மாதம் தான் நல்லா ஓடுது. 3 மாதம் கழிச்சு பன் கார்ட் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ திருச்சி மாதிரி ஊர்லலாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்பெண்டே பண்ண மாட்டாங்கம்பாங்க. பன் கார்ட்டில் ஸ்ட்ரீட்டில் 100 ரூபாய்க்கு பன் விற்கிறாங்க. சேலம் தட்டுவடை செட்டு வந்து சார் ப்ரைஸ் ரொம்ப சீப்பாகவே கொடுக்கலாம். வெரைட்டி அவ்வளோ போடலாம் சார். இப்போ நாங்கள் சேலம் தட்டுவடை செட்டில் எங்களோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, மற்றவங்களுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த கேவிசி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் நிறையா பேர் ட்ரெயின் பண்ணுறாங்க. நான் ஒரு ஆள் தான் மேரினேஷன் பவுடர் வந்து விற்காத ஆள். ஃபேக்ட்ரி மோடில் பண்ணுற மாதிரி நீங்கள் சட்டியில் போட்டு கலக்கியெல்லாம் பண்ண முடியாது. இந்த சிக்கன்லாம் குழந்தைங்க சாப்பிட்ற விஷயம். 2,500 கோடி ரூபாய்க்கு பீஸா விற்கிறாங்க. சாஸ் வந்து வீபாங்கிற பிராண்ட்லேருந்து தான் அவங்க வாங்குறாங்க. 2,500 கோடி ரூபாய் விற்கிற ஆளால் சாஸ் சொன்னமாக பண்ண முடியாதா? இங்கே எதுவுமே இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் நல்லா பக்காவாக போயிட்டுருக்கோம். இங்கே வரும்போது நியூ கம்மாக இருக்கும். அந்தமாரி ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருக்கா சார்? சோயா சாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டெல்லியை தாண்டி இந்தியாவில் எங்கேயுமே பெருசாக வளரலை. நிறையா கடைகள் நட்டமானதுக்கு முக்கியமான காரணம் வந்து மேன் பவர். அதாவது என்ன ரீசன் அப்படின்னா, ரிஃப்ளெக்ட் நேர் வணக்கம், நான் உங்களுக்கு விக்ரம். வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஃபுட் டாக்ஸ். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அப்படி நம்ம கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியோட ஃபவுண்டர் சிதம்பரம் சார் தான் நம்ம இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம ரீசெண்ட் டைமில் உங்கள் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்தேன். நிறையா வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் யூடியூப்பில் நிறையா சர்ச்லாம் பார்ப்பேன். மக்கள் எந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணுறாங்க. என்னென்னா அவங்களுக்கு நம்ம 9 to 5 ஒரு ஜாபில் வந்து ஒர்க் பண்ணாமல் நம்ம ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி செம்மையாக க்ரோத் ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பேரோட தாட்டாக இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம் சார். கண்டிப்பாக சார். சொல்லுங்கள், என்ன கேட்கணுமோ கேளுங்க. ஓகே சார். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து யோசிக்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம கார்ட் மாரி ஃபுட் கார்ட் மாரி எடுத்து பண்ணலான்னு யோசிப்பாங்க. சில பேர் வந்து இந்த ரோட்டு மணியில் கடை மாரி ஒன்று எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? லோ இன்வெஸ்ட்மெண்ட் சார். அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபுட் கார்ட் மாடல் வந்து பெஸ்ட்டு மாடல். 30,000 ரூபாயில் வந்து கார்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 15,000 20,000 நீங்கள் செகண்ட் கார்டு வாங்குறாங்க. ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னா 30,000 நீங்கள் கார்ட் பண்ணலாம். எந்த மாதிரிலாம் ஷாப் வைக்கலாம் சார்? ஆக்சுவலாக வந்து சார், பானிபூரி மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே வந்து 30,000 ரூபாயில் கார்ட் இன்வெஸ்ட் பண்ணி தாராளமாக பண்ணலாம். ஃப்ரான்ச்சைஸியாக போகும்போது 70,000 லட்ச ரூபா வந்துடுது. ஏன்னா அவங்க ஃப்ரான்ச்சைஸி மாடல் அப்படிங்கிறதுனால அதுக்குரிய லாபத்தை அவங்க வச்சு பண்ணுறதுனால இந்த செலவு. நீங்கள் ஓனாக பண்ணால் ஒரு 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரான்ச்சைஸியில் போகும்போது இன்ஸ்டன்ட் பவுடர் மிக்ஸை நீங்கள் அவங்ககிட்ட வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஸோ எப்போவுமே நீங்கள் அவங்களை நம்பி தான் இருக்கணும். இப்போ பானிபூரியுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியாதாடா 5 ரூபாய் கிடைக்கிற கொத்தமல்லியை வச்சு அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் ட்ரெயினில் என்ன பண்ணுறோன்னா, ஓனாகவே வந்து அந்த பேசிக்காக அந்த 2-3 சட்னி அடித்தாவே நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். இது உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து குறைச்சிரும். ஓகே. ஆனால் மக்களோட கேள்வி என்ன இருக்குன்னா, ஒரு பயம், செக்யூர்டாக இருக்காங்கன்னா ஒரு பிராண்டடாக போயிடும். நிறைய பிராண்டட் பானிபூரிக்குன்னு சில பிராண்டட்ஸ் தான் இருக்குது. அது போனால் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் விரும்பி வருவாங்க, நல்லா தான் இருக்கும். இல்லை, ஏன்னா சார் பானிபூரிக்கு என்ன பிராண்ட் அப்படிங்கிறது எனக்குமே புரியல. இப்போ நிறைய பிராண்ட் வந்து இப்போ பாப்புலராக யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் எங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம் தான் முதல்ல போனேன். போய் ஒருத்தவங்களுக்கு கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்துட்டோம் ப்ரோ. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இன்ஸ்டன்ட் பவுடர் தானே, ஃப்ரெஷ்ஷாக பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அவங்க மார்க்கெட் பண்ணிடுறாங்க, அந்த ஆசையில் நாங்கள் போய் விழுந்துடுறோம். பட் இது வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் நல்லா ஓடுது. 3 மாதம் கழிச்சு இது திருப்பி இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் மாறுது. ஓகே. அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறது. நிறைய பேர் 3 மாதம் 4 மாதம் ரன் பண்ணிவிட்டு ஃப்ரான்ச்சைஸி பேரை வச்சுக்கிறோம் சார், பட் நாங்கள் வந்து ஓனாகவே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயம் அவங்க பண்ண மாட்டாங்க. மசாலா பூரி மோக்கும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக் கொடுக்குறோம். அது கூட அவங்க வந்து பவுடர் கொடுத்துட்றாங்க.
ஓகே. நம்ம எங்கேயுமே ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீங்க ஆமாம் எல்லாமே ஆமாம் கத்துக் ஆமாம் குடுத்துறீங்க. நாங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்தோம் சார். இது எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் சார் நம்ம லேர்னிங் கத்துக்க? பானிபூரி கிளாஸ்லாம் ஒரு நாள் தான் சார். ஜஸ்ட் 1 டேல வந்து ஃபுல்லா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு வந்து நார்மலா கிளாஸ் மாரி நடத்துவீங்களா? இல்லாட்டி ஏதாவது இது ப்ராக்டிக்கல் செஷன் இருக்கும் சார். நாங்கள் செஞ்சு காட்டுவோம், அவங்க அதை வீடியோ எடுத்துக்கலாம், நோட்ஸாக எடுத்துக்கலாம். கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எங்கள் வெப்சைட்லேயுமே இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸ் நாங்கள் கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ பானிபூரி இல்லாம நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். ஏன்னா பானிபூரினாலே ஒருத்தங்க சில பேருக்கு வந்து ஒரு மாரி ஒரு ஆமாம் நேம் ஆமாம் இருக்கும். ஆமாம். நான் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லதா பண்ணலாம்னா இன்னும் இப்போ ட்ரெண்டிங்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன் காட் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. எக்ஸாக்ட். இப்போ திருச்சி மாதிரி ஊர்லலாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்பெண்டே பண்ண மாட்டாங்கம்பாங்க. அந்த மாதிரி ஊர்கள்லையே வந்து ஸ்ட்ரீட்டில் 100 ரூபாய்க்கு பன் விற்கிறாங்க. 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு ஏதாவது ஃப்ளேவர்டு பன் எல்லாமே காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ் இருக்குமா? 10 ரூபா வரும் சார். ஃபில்லிங் எல்லாம் வச்சு பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணீங்க, பட்டர்லாம் ஜென்யூனாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா காஸ்ட் ஆகுதுன்னா 100 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ பன் கார்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ எங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 60 பன் வெரைட்டி காட்டியிருக்கோம். ஆஃப்லைனில் 20 பன் வெரைட்டி கிட்டத்தட்ட காட்டுறோம். ஓகே சூப்பர். அதில் நம்ம மோஸ்ட்லி நானுமே சாப்பிடு பன் பட்டர் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த பன்னு இந்த அளவுக்கு சாஃப்டாக அதுவும் நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்குமா? பன் இல்லை வாங்குற சார், மாதிரி பன்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளியே தான் வாங்க சொல்கிறோம். Okay. இன்னொன்று பன்னோட ஃப்ரான்ச்சைசி மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா பேஸ் பிராண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. Okay. ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு, இப்போ காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுருக்கேன். 3 லட்ச ரூபா வந்து பன் காட்டோட ஃப்ரான்ச்சைசி ரெடிமேட் பன்னு தான். ஒரு சாஃப்டான பன் நீங்கள் வாங்கினா 8 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் வரும்னு வச்சுக்கலேன். அந்த பன்னோட சைஸை பொறுத்து மாறும். பன்னு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். நல்ல அமுல் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சொல்கிற டெக்னிக்கில் நீங்கள் ஃபில்லிங் எல்லாமே நல்ல பிராண்டு தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோமே. இப்போ அவங்க விற்கும் போது லோக்கல் பிராண்ட் வருது, ஊர் பேர் தெரியாத பிராண்டு நார்த்துலேருந்து இறக்குவாங்க. ஆமாம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாக உள்ள பிராண்டும் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாக உள்ள பிராண்டு தான் நாங்கள் அந்த மாதிரி பிராண்டை வச்சு தான் கற்றுக் கொடுக்குறோம். புரியுது சார். இப்போ இந்த பன் கார்ட் போடுறதா இருந்தால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் சார்? பன் காட்டுமே கிட்டத்தட்ட 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் மோர் தென் எனஃப். அந்த ஷாப்புக்காக தான் காட்டோட mostly இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். மற்றபடி உங்களுக்கு என்ன ஒரு சாப்பிங் போர்டு வேணும், பன்னை கட் பண்ணதுக்கு ஒரு கத்தி வேணும், நீங்கள் வந்து ஒரு ஃபில்லிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு கண்டெய்னரில் வைக்க போகிறீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? வீட்டில் எப்படி பன் பட்டர் ஜாம் பண்ணீங்களோ அதே தான். ஓகே. நீட் அண்ட் க்ளீனாக பண்ணாலே போதும். போதும், மோர் தென் எனஃப். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சேலம் தட்டுவடைன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேது சென்னையில். நான் சென்னையில் கோயம்பேடு பிரிட்ஜு கீழே விஜயகாந்த் மண்டபம் பக்கத்தில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. நான் எப்படி வீக்லி ஒன்ஸாக சாப்பிட்ருவேன். இப்போ அந்த ஷாப் இல்லவே இல்லை. இப்போ எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு தேடுற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபுட்டு சூப்பராக இருக்கும் அது. சேலம் தட்டுவடை செட்டு வந்து சார் ப்ரைஸ் ரொம்ப சீப்பாகவே கொடுக்கலாம். உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மி தான். பேசிக்காக ஹெல்த்தியான விஷயமும் கூட. இப்போ வந்து தட்டடை வந்து நாங்கள் சேலத்தில் வாங்குறதுக்கு கான்டாக்ட் எல்லாமே கொடுத்துட்றோம். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள காய்கறி கடையிலே வாங்கிட்டு வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் பெருசாக நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டாம். புரியுது. சட்னி எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். சேலம் தட்டுவடை செட்டுக்கு ரொம்ப ஆத்தென்டிக்காக ரொம்ப சிம்பிளாக எப்படி சட்னி அடிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். வெரைட்டி அவ்வளோ போடலாம் சார். இப்போ நாங்கள் சேலம் தட்டுவடை செட்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 வெரைட்டி சேலம் தட்டுவடை செட்டு போடலாம். இதே கான்செப்டில் பன் செட்டு போடலாம், முறுக்கு செட்டு போடலாம், நொறுக்கல்ஸ் போடலாம். இந்த 4 ஐட்டத்தை நீங்கள் வச்சாவே 60 ஐட்டம் போடலாம். புரியுது. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு ஐட்டம் வந்து கம்மியாக இருக்கும். அது நான் என்ன சொல்லுவேன்னா அந்த ஷேர்டு இன்க்ரீடியன்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு 4-5 ஐட்டத்தை வச்சு 60 ஐட்டம் போட முடியணும். நீங்கள் சொன்னது இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி எதுவுமே தேவைப்படாது, ஆயில் எதுவுமே தேவைப்படாது, எதுவுமே எல்லாமே ஆமாம், ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வேவல்ஸ் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் போட்டால் உங்களுக்கு பவர் வேணும், இல்லை கேஸ் வேணும். இது உங்களுக்கு கேஸ் செலவே கிடையாது. வீட்டில் சட்னி அடித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே சார். அதேமாதிரி வேஃபிள்ஸ் சொன்னது தான் ஞாபகம். நிறைய பேர் அதுவும் பண்ணுறாங்க. 49 ருபீஸ்க்கு 99 ருபீஸ்க்கு அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அது எப்படி சார்? வேஃபிள்ஸ் வந்து நம்ம எப்படின்னா சார் ப்ரிமிக்ஸ் வச்சு கற்றுக் கொடுக்குறோம். நிறைய பேர் கேட்பாங்க எல்லா விஷயத்தையும் நான் ஓனாகவே பண்ணணும் அப்படிம்பாங்க. அது வந்து வேஃபிள் ஃப்ளாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருது, ஷெல்ஃப் லைஃப் இஷ்யூ வருது. அதனால நல்ல ப்ரிமிக்ஸ் வந்து நாங்கள் ஒரு 5-6 பிராண்ட் ரெஃபர் பண்ணுறோம். அதை வச்சு நாங்கள் ரெசிபீஸ் கற்றுக் கொடுப்போம். அதில் பல வெரைட்டி கற்றுக் கொடுப்போம். வெனிலா பேஸில், ரெட் வெல்வெட் பேஸில், அதே மாதிரி ப்ரௌனி பேஸ் வேஃபிள்ஸ் எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக ப்ராக்டிகல்ஸ் கற்றுக் கொடுப்போம். நாங்களும் செஞ்சு காட்டுவோம், ஸ்டூடெண்ட்ஸையுமே செய்ய சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக பூஸ்ட் ஆயிரும். ஆஃப்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்குமே ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம பேசும்போது அண்ணா நகர்லேயே டெசர்ட் கார்ட்டும் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆமாம் சார். ஆமாம். நாமளே மேலே டாப்பிங்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன சார் ஆகும்? சார் டெசர்ட் கார்ட் வந்து ஒரு 50,000 60,000 ரூபாய் செலவாகுது. இதுக்கும் நாங்கள் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். திரமிசு, அந்த ஆலியா பட் கேக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள், வேஃபிள்ஸு, ப்ரௌனியில் பல வெரைட்டி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நல்லாவே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. 8,000 10,000 ரூபாய் வந்து ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஆமாம். வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் பண்ணுறாங்க. கார்ட் மாடலில் ரொம்ப பிரமாதமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து டெசர்ட் கார்ட்டு, அதே மாதிரி கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன். இது ரெண்டுமே கம்பேரிட்டிவாக வந்து
கொஞ்சம் மெனக்கடணும். ஓகே சார். ரொம்ப ஈஸி கிடையாது. இப்போ பானிபூரி ஓரளவுக்கு ஈஸி சார். ஓகே. தட்டு விட செட்டு ஓரளவுக்கு ஈஸி. பட் இது கொஞ்சம் உழைக்கணும். இல்லை சார் எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. இப்போ இதான் நீங்கள் பேக்கிங் வீட்டில் பண்ணி கொண்டுட்டு வரணும். புரியுது. இப்போ டெசர்ட் காட்டி வீட்டில் பேக்கிங் பண்ணி கொண்டு வரணும். கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் நான் கொடுக்குற ட்ரைனிங் வீட்டில் வந்து நீங்கள் மீசன் பிளான்னு சொல்லுவோம். ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் முன்னாடி சிக்கன்லாம் ரெடி பண்ணி சிக்கனை நீங்கள் மேரினேட் பண்ணி அதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. வேறஸ் வந்து பானிபூரிலாம் வந்து ஒரு சட்னி அடித்து வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து தண்ணியில் கலக்கி பானிபூரியில் ஊற்றி நீங்கள் கொடுத்துடலாம். ஒரு பேசிக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண சொல்லுவோம். அவ்வளவுதான். ஓகே சார். இதுக்கு கிளாஸ் எவ்வளோ நாள் சார் எடுத்துப்பீங்க? இப்போ நான் சொன்ன எல்லா கிளாஸுமே ஒரு நாள் கிளாஸ் தான் சார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துருக்கேன். கேஎஃப்சி சிக்கன் வந்து போட்டிருப்பாங்க. அது என்னதான் வந்து ஃப்ரைடு சிக்கன் இருந்தாலும் அது பேர் வந்து கேஎஃப்சி நல்லா பிராண்ட் ஆகிடுச்சு. அங்கே போய் சாப்பிட்றதோட இங்கே சாப்பிடும்போது கம்மியாக வரும், கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெசனர் பீச்சில் அண்ணனர்லாம் பார்த்துருப்போம். நிறையா ஸ்டால் சூப்பராக இருக்கும். அதில் பெரிய பெரிய மிக்ஸ் போடுவாங்க, நிறைய ஃப்ளேவர்டாக கொடுப்பாங்க. அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஆகும்? அதோட கார்ட் வந்து சார் 65,000 to 1,00,000 ரூபா போயிடுது. ஓகே. அது வந்து மாடல் வந்து கொஞ்சம் பெருசாக வருது. அது நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரை பண்ணணும். அதாவது லைவ் குக்கிங் வந்துடும். இப்போ நம்ம பார்த்தது பொதுவாகவே நம்ம பார்த்த மற்ற எல்லா ஐட்டமே என்னென்னா அசம்பிளி கிச்சன். ஓரளவுக்கு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேஃபிள்ஸ் மாவு கூட நீங்கள் வீட்டில் கலக்கி கொண்டுட்டு வரலாம். ஸ்டில் வந்து உங்களுக்கு மிஷின் இங்கே தேவைப்படுது. அதுவும் லைவ் கிச்சன் கான்செப்ட் தான். இப்போ சேலம் தட்டு விட செட்டு உங்களுக்கு வந்து அசம்பிளி கிச்சன் மாடல் சொல்லுவோம். அதே மாதிரி பானிபூரி வந்து அசம்பிளி கிச்சன் தான். ஒரு இடத்துல செஞ்சு இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து அதை அசம்பிள் பண்ணி கொடுக்குறீங்க. இதுதான் அசம்பிளி கிச்சன்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு லைவ் A to Z. நீங்கள் வந்து ஒரு 50% வீட்டில் செஞ்சுக்கலாம். பாக்கி வந்து நீங்கள் ஸ்பாட்டில் தான் உங்கள் ஷாப்பில் தான் செய்யணும் இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்கிறதுனால நீங்கள் ரோட்டில் எல்லாமே செஞ்சிட முடியாது இல்லையா. இதோட கார்ட் மாடல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருது சார். ரொம்ப சீப்பாக பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து 65,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக எங்கே கேட்டாலும் ஒரு 90,000 to 1,00,000 ரூபா வந்துடுது. 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு பண்ணக்கூடிய கார்ட்டும் இருக்குது. லுக் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னா. இல்லை மெயினாக ஏன்னா பர்னர் வரும் சார். ஃப்ரையர் நீங்கள் கொண்டு வரணும். கீழே வந்து கேஸுக்கு ஸ்டோரேஜ் வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஸ்பேஸ் வந்து கூட தேவைப்படும். கார்ட்டு வந்து பானிபூரிக்கு சின்ன கார்ட் போதும், பன்னுக்கு சின்ன கார்ட் போதும். இதுக்கு உங்களுக்கு 2க்கு 5 நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே. எம்ப்ளாயிஸும் 2-3 பேர் இருக்கணும் இல்லையா? ஆமாம், எம்ப்ளாயிஸும் 2-3 பேர் வேணும். இது வந்து சேல்ஸுமே அதிகமாகுது. இப்போ மற்ற கார்ட் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் வந்து 8,000 ரூபாய் ஆவரேஜாக பண்ணிடுறாங்க வீக் டேலே. சூப்பர். ஈவினிங் மட்டும் பண்ணாவே. இப்போ சின்ன சின்ன ஊர்கள் எல்லாமே இந்த சிக்கன் 65 கான்செப்ட் இருக்குல்ல, அது இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாமே வரவங்க எல்லாமே யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணிட்டு வருவாங்க சார். எண்ட் ஆஃப் த டே வந்து ஃபினிஷ் ஒழுங்காக வராது சார், போண்டா மாதிரி வருது அப்படிம்பாங்க. எங்கிட்ட 50 வீடியோ பார்த்துட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே சார் 50 வீடியோ பார்த்துட்டேன், எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எங்களுக்கு இது போண்டா மாதிரி வருது, கேஎஃப்சி சிக்கன் மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ நாங்கள் நிறையா விஷயங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கே சொல்கிறோம். எங்களோட பெரிய ப்ளஸ் என்னென்னா மற்றவங்களுக்கு எங்களுக்கும் தமிழ்நாட்டில் இந்த கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் நிறையா பேர் ட்ரெயின் பண்ணுறாங்க. நான் ஒரு ஆள் தான் மேரினேஷன் பவுடர் வந்து விற்காத ஆள். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வெளியே ஏதோ ஒரு பிராண்டு வாங்குவாங்க, ஒரு அலுமினியம் பவுச்சில் மாற்றுவாங்க, அவங்க பேரை போடுவாங்க. அவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணும்போதே மேரினேஷன் பவுடர் எங்கிட்ட தான் நீங்கள் வாங்கணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. இல்லை நிறையா விஷயம் இருக்குது சார். நீங்கள் ஓனாக பண்ணுறதுல உள்ள சேலஞ்சஸ் வந்து ஃபேக்ட்ரி மோடில் பண்ணுற மாதிரி நீங்கள் சட்டியில் போட்டு கலக்கியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இந்த மேரினேஷன் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பவுடர்லாம் இருக்கும். இந்த சிக்கன்லாம் குழந்தைங்க சாப்பிட்ற விஷயம். நீங்கள் போட்டு சட்டியில் கலக்கி கொடுக்குறேன்னு எல்லாமே நான் ஓனாக பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. இப்போ டாமினோஸ் பீஸா 2,500 கோடி ரூபாய்க்கு பீஸா விற்கிறாங்க. சாஸ் வந்து வீபாங்கிற பிராண்ட்லேருந்து தான் அவங்க வாங்குறாங்க. ஓகே. 2,500 கோடி ரூபாய் விற்கிற ஆளால் சாஸ் சொந்தமாக பண்ண முடியாதா? நம்மளால என்ன நினைக்கிறான், எல்லாமே நான் ஓனாக பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறான். இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் செஸ்வான் சாஸ். நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்திருக்காங்க, 200 ரூபாய்க்கு கிலோ ரெடிமேட் கிடைக்குது. நான் ஓனாக பண்ணணுன்னா 1000 ரூபா வந்துடுது. பூண்டு 1 கிலோ என்ன ரேட்டு, வரமிளகா என்ன ரேட்டு, 2 ரேட்டு உங்களுக்கு தெரிஞ்சாவே இது 200 ரூபாய்க்கு சத்தியமாக பண்ண முடியாது. இது 4 hours ஆகும் அது. ஆமாம் சார், ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் இதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பன்னு வேப்பல்ஸ்லாம் வந்து எதுவுமே கெட்டு போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் இல்லாட்டி ஒரு தடவை கெட்டு போன சிக்கன் கொடுத்துட்டாலுமே ஒரு இல்லை சார். இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். லோயஸ்ட்டு சேல்ஸ் எப்போ இருக்குன்னா வியாழக்கிழமை இருக்கும். ஓகே. ஆமாம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்தியா முழுக்கவே லோயஸ்ட் நான்வெஜ் சேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ்டே இருக்கும். அதுக்கு அடுத்த நாள்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே இருக்கும். மண்டேலாம் ஸ்டில் சிலப்போ நல்லா ஓடுது கடைகள் வந்து. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, இல்லை சார் மண்டே பரவாயில்லாமல் இருக்குது சார், மண்டே டியூஸ்டே நல்லா இருக்குது, கொஞ்சம் மிட் வீக் அப்படிங்கிறதுனால அந்த வெனஸ்டே தேர்ஸ்டே கொஞ்சம் டல்லாக இருக்குது சார். அப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நல்லா இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வாரத்தில் முதல்ல ரொம்ப நல்லாயிருக்கும், சம்பளம் வரும். புரியுது. அப்போ முதல் வாரம் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும், 2வது வாரம் நல்லாயிருக்கும், 3வது வாரம் 4வது வாரம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ 4 மண்டே ஒரு மாதிரி இருக்கும். புரியுது. 4 டியூஸ்டேயும் ஒரு மாதிரி இருக்கும்.
4 தேர்ஸ்டே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 3 மாதம் டைம் எடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக வேஸ்டேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிரமாதமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க சார். சூப்பர் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக மக்கள்லாம் வந்து இந்த ஆயில் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் பண்ணும்போது சேலஞ்சிங் இல்லை சார், அதாவது ஆயில் ஃபுட்டை வந்து 100% அவாய்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ நல்ல ஆயில் யூஸ் பண்ணணும். பாம் ஆயிலாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். நிறைய இடத்துல டால்டாலாம் யூஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆமாம் சார், ஆமாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் அப்புறம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் நல்லா பக்காவாக போயிட்டுருக்கும். இங்கே வரும்போது நியூ கம்மாக இருக்கும். அந்தமாரி ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருக்கா சார்? இப்போ வந்து சார் காஃபி கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பயங்கர ஃபேமஸ். நமக்கு தெரிஞ்ச வரையும் கார்ட்லாம் பண்ணுறாரு சார். நான் பெங்களூருக்கு காஃபி கார்ட் அனுப்புகிறேன். இங்கே என்ன சார் யாருமே காஃபி கார்ட் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இன்னும் இங்கே ட்ரெண்ட் ஆகலை. எல்லாருமே நம்ம கடைக்கு போய் பழகிட்டோம். காஃபி கடைகள்லாம் பார்க்குக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து நிறையா காஃபி கார்ட்லாம் பெங்களூரில் இருக்குது. நம்ம ஊரில் வந்து கம்மி தான். ஸ்கோப் இருக்குது. ஓகே. அதே மாதிரி சார் சோயா சாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டெல்லியை தாண்டி இந்தியாவில் எங்கேயுமே பெருசாக வளரலை. டெல்லியில் பயங்கர ஃபேமஸ்ஸு. எங்கே போனாலும் சோயா சாப்ஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் வரல. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பே, டெல்லி எல்லாமே சார் நார்த் இந்தியன் சாட் வந்து பயங்கர பாப்புலர். நம்ம ஊரில் வந்து அது கார்ட் மாடலில் வரல. கடையாக இருக்குது. அவங்க 10 ஐட்டத்தோட ஒரு ஐட்டமாக இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஆத்தென்டிக் சாட்டையே சவுத் இந்தியனுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். ஓ, அதுவுமே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகே. சொல்கிறது எல்லாமே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க? எல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் சார். ஒரு சில விஷயங்கள் ஃபுல் ஃப்ளெஜ் கிச்சன் நாங்கள் ஒன்றும் பண்ணலை. மற்றபடி இந்த ஈஸி டு ஹேண்டில் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இல்லை இப்போ என்னன்னா அந்த நார்த் இந்தியன் சாட் வந்து அவங்களுக்குனே ஒரு ஒதுக்கி வச்ச மாதிரி. உதாரணத்துக்கு வந்து ஆமாம். டீ கடைனாலே மலையாளம் சார்ந்தவங்க தான் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, பிரியாணினாலே முஸ்லீம் தான் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நேம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த நார்த் இந்தியன் சாட் வந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸ் நடத்தாங்கன்னா கரெக்டாக ரன் ஆகுமா? கண்டிப்பாக சார். அதாவது சார் ரெசிபி வந்து நாங்கள் சொல்கிற எஸ்ஓபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என் காப்பி கிளாஸ்லாமே இவ்வளோ டிகாஷன் ஊற்றணும், இவ்வளோ பால் ஊற்றணும் அப்படின்னா இவ்வளோ சக்கரை போடணும்னு சொன்னோம்னா அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டாலும் காப்பி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, நான் போட்டாலும் காப்பி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதை சானிடைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃப்ரான்ச்சைஸில் வந்து அவங்களே ஒரு பர்சன் கொடுத்துருவாங்க, மாஸ்டர்னு கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கே வந்து லேர்ன் பண்ணி. ஆமாம் சார், ஓனரே ட்ரெயின் அளவுக்கு அது முக்கியம் சார். ஓனர் ஒரு இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி நாங்கள் கன்சல்ட்டிங்கும் பண்ணுறதுனால சொல்கிறேன் சார். நிறையா கடைகள் நட்டமானதுக்கு முக்கியமான காரணம் வந்து மேன் பவர். அதாவது என்ன ரீசன் அப்படின்னா ரொம்ப அதாவது ஹை பே கொடுப்பாங்க. யூஸ்வலாக அந்த ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட்டும் நாங்கள் சொல்லுவோம். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பரோட்டா மாஸ்டர்னு வச்சுங்களேன். அவருக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. 10 ரூபாய்க்கு பரோட்டா விற்கிறீங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுங்க. அப்போ எத்தனை பரோட்டா விற்கணும்? நீங்கள் வந்து 100 பரோட்டா விற்கணும். ப்ராஃபிட் வரும். இல்லை, இப்போவுமே ப்ராஃபிட் வராது. என்னன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து மைதாவோட காஸ்ட் இருக்குது, கேஸோட காஸ்ட் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 3000 ரூபாய்க்கு பரோட்டா விற்கணும். 300 பரோட்டா விற்றா தான் லாபம். புரியுது. இப்போ நம்மளால் என்ன பண்ணுவான், ஒரு பரோட்டா செலவு 5 ரூபா, அப்போ 5 ரூபா லாபம்ப்பா அப்படிமா. இது வந்து யூனிட் எக்கனாமிக்ஸ். மொத்தத்தில் கடை எந்திரிக்குதா படுக்குதா அப்படிங்கிறது தான் மேட்ரு. இது நாங்கள் கன்சல்ட்டிங்கில் ரொம்ப டீப்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நிறைய பேர் மேலோட்டமாக பார்ப்பாங்க, சார் காஃபியில் பயங்கர லாபம் சார் அப்படிமா. காஃபியே 8 ரூபா 9 ரூபா வந்துடுது காஸ்ட். ஒரு நல்ல காஃபி போட்டிங்கன்னா 7 ரூபா 8 ரூபா வந்துடுது. அதை தாண்டி ரொம்ப ப்ரீமியம் பிளண்ட்லாம் யூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா காஃபி காஸ்ட்டு 15 ரூபா 20 ரூபா கொண்டு போக முடியும். அந்த காஃபி தான் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 35 ரூபாய்க்கு நம்ம குடிக்கிறோம் இல்லையா. அந்த காஃபி எல்லாமே 100% அராபிக்கான்னு சொல்லுவோம். இதில் பல விஷயம் இருக்குது. இதெல்லாமே நாங்கள் கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதேமாதிரி நான் வந்து இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன், கேரளாவில் வந்து டீ கடைனாலே ஃபேமஸு, அந்த சாயா அப்படின்னாலே ஃபேமஸ்னு. அதேமாரி அங்கே ஒரு எக் குல்ஃபின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நம்ம சென்னையில் தமிழ்நாட்டிலலாம் பார்க்க முடியல சார். இல்லை சார், இப்போ ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்குது சார். எக் குல்ஃபிக்கு நாங்கள் ஆக்சுவலாக ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் அதுக்குமே அதே மாதிரி நாங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோன்னா வந்து பல வெரைட்டி எக் குல்ஃபியில் கொடுக்கலாம். எக்குல்ஃபியில் பரவாயில்ல. ஆமாம். இப்போ நாங்கள் வந்து பள்ளிப்பாளையம் எக்குல்ஃபின்னு சொல்லுவோம். பள்ளிப்பாளையம் சிக்கனை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து மதுரை சுக்கா எக்குல்ஃபி சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி எக்குல்ஃபிலே வந்து பல வெரைட்டி நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். கேரளாவில் கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. கேரளாவில் வந்து சேல்ஸ் வால்யூம் அதிகமாக இருக்குது. கேரளாவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு வந்து 300 எக்குல்ஃபி வந்து விற்கிது பர் டே 300 எக்குல்ஃபி விற்கிது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு விற்கலை. எக்குக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது. ஜிம்முக்கு பக்கத்துலலாம் போட்டால் பப்ளிக் கண்டிப்பாக வாங்குவாங்க. அது கரெக்டாக லொக்கேஷன் பிளான் பண்ணணும். ஐஸ்கிரீம் கலந்து வருமா அதில்? இல்லை, இது எக் குல்ஃபிங்கிறது முட்டை குல்ஃபி. 100% முட்டை. காரமாக இருக்கும். அது வந்து கூலிங்காக இருக்காது. ஆமாம். ஓகே. நேம் நான் குல்ஃபின்னு ஒன்று நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அப்போ இது ஹெல்த் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஆமாம். நாங்களே சொல்லி எக் குல்ஃபின்னு போடாதீங்கப்பா, தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. எக் ஸ்டிக்குன்னு கூட போடுங்க, எக் ரோலுன்னு போடுங்க. எக் குல்ஃபி அப்படின்னு இடையில அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் பாப்புலராக இருந்தது. இப்போ அது கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுறதுனால நாங்களே வந்து அந்த மாதிரி பேர் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர் சார். ஜிம்முக்கு பக்கத்துலாம் போட்டால் ரொம்ப நல்லாவே போகும். ஓகே. அதேமாரி இப்போ ஒரு ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொரியன்
ஓட வந்து எல்லாமே ஃபேமஸ். பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், சீரிஸாக இருக்கட்டும், எல்லாமே கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. கொரியன் ஐட்டம்ஸ் எதுவும் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கா, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கான்னு சர்ச் பபுள் டீ வந்து பயங்கர ஃபேமஸ். ஆக்சுவலாக கொரியன் ஐட்டம் தான் இல்லையா அது? ஆமாம் சார், ஆமாம். தைவான் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. கொரியாலையுமே இது ரொம்ப ரொம்ப பாப்புலர் தான். பபுள் டீ வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் சார். பபுள் டீயில் பல வெரைட்டி ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ஸ்பைசி போபா டீலாம் யாருமே பண்ணுறதில்ல. தாய் மில்க் டீ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி கொரியன் பர்கர் எல்லாமே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்கள் KFC சிக்கன் ஸ்டைல் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொரியன் பர்கரு, கொரியன் ரேப்ஸு அந்த ஃப்ளேவரில் நம்ம கொடுக்குறோம். ஓகே சார். அப்போ அந்த மாதிரி ஷாப்லாம் போடுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் சார்? இப்போ நீங்கள் பபுள் டீ கார்ட் மாதிரிலாம் போனீங்கன்னா சார், உங்களுக்கு பேசிக்காக ஒரு பிளெண்டர், ஒரு சின்ன கார்ட் போதும். ஒரு 30,000 40,000 நீங்கள் பண்ணிடலாம். கப்புள்ஸ் மாரிலாம் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல இது? ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். பார்ட் டைம் நிறைய பேர் பண்ணுறாங்க பபுள் டீ. இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயே நிறையா இருக்குது, சென்னையிலையுமே நிறையா வந்துருச்சு, அண்ணா நகர் எல்லாமே நிறையா இருக்குது இல்லையா? பண்ணி குடிச்சிருக்கேன் எடுத்துகிட்டு. அதே மாதிரி நம்ம ஹெல்த்தி ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக் குல்ஃபி, சாரி எக் குல்ஃபி சொல்லக்கூடாது, எக் ஸ்டிக் சொல்லணும், ஏன்னா வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதேமாரி வேறு ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கா சார் இந்த ட்ரிங்க்ஸில்? ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து சார் இப்போ என்னென்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே நம்ம ஊரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீலகிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே, பழமுதிருக்கு வெளியே எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நிறையா பேர் இப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது இன்னும் ரொம்ப பாப்புலர் ஆகலை. அதை வந்து பெருசாக எல்லோரும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. புரியுது. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து கடையாக தான் போகணும் அப்படிங்கிறாங்க. சின்ன கார்ட் மாடலில் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு மிக்சர் இருந்தால் போதும், ஒரு 2க்கு 4 டேபிள் இருந்தால் போதும், பெருசாக உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். ஓகே. ஆனால் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் மட்டும் தானே ரன் ஆகும். மீதி ஒரு 4 months 6 months கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கூட வந்து ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம் சார். ஓகே. ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் கூட வச்சுக்கலாம், இல்லை 2-3 ஸ்நாக்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், சாண்ட்விச் பண்ணலாம். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்நாக்ஸோட கிளப் பண்ணும்பொழுது வந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஓகே சார். இப்போ நம்ம வந்து ஃபுட் கார்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஷாப் வைக்கிறதுக்கு ஏதாவது லைசன்ஸ் ஏதாவது வாங்கணுமா சார்? FSSAI லைசன்ஸ் வந்து சார் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 100 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. கடைகளுக்கெல்லாம் வருஷத்துக்கு 1000 ரூபா. சின்ன மாடலில் வந்து வருஷத்துக்கு 100 ரூபா. ரொம்ப பெரிய மாடலாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சார். ஓகே. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். இது எங்கெல்லாம் சார் அப்ளை பண்ணலாம்? இசேவை மையத்தில் பண்ணலாம் சார். ஓகே. இதுக்கு நிறைய ஏஜென்சி இருக்காங்க. 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணுற ஏஜென்சி நிறையா இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்து அப்படின்னா ஏஜென்சி மூலமாக போகலாம், இல்லை இசேவை மையத்தில் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாகவே வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து தெரில அப்படிங்கிறதுனால இந்த கைடன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ நம்ம பார்த்த எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அது ஆன்லைனில் பண்ணுறீங்களா, ஆஃப்லைனில் பண்ணுறீங்களா சார்? சார் எல்லா கோர்ஸுக்குமே ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஆன்லைனில் வந்து எங்கள் வெப்சைட் வந்து www.infinityfoodsacademy.com. ஓகே. அதே மாதிரி வந்து ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே 1 day 2 day கோர்ஸ் தான். எங்கள் கேஃபே கோர்ஸ் மட்டும் 2 நாள் வரும், மற்ற எல்லா கோர்ஸுமே 1 நாள் தான். இப்போ நீங்கள் 2-3 கிளாஸ் கிளப் பண்ணி சேர்ந்து வரீங்க அப்படின்னா ஒரு 3 4 நாள் ஆகும். அகாமடேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு 750 ரூபா 800 ரூபாய்க்கு சூப்பர் லாட்ஜ் எல்லாம் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. இப்போ நிறையா பேர் வந்து சார் நமக்கு வந்து சென்னையிலேருந்து வரவங்களாம் சொல்லுவாங்க, சார் முதல்ல யோசிச்சேன் சார் சென்னையிலே பண்ணலாமா இங்கே பண்ணலாமா அப்படின்னு, வீடியோ பார்த்தே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு வருவாங்க. ஆனால் வந்துட்டு கடைசிங்க சொல்கிறது, சார் உண்மையாகவே இது வந்து ஒர்த்து சார். ஓகே. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எஜுகேஷன் டூர் மாதிரி இருந்துச்சு. ஓகே சார். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க. நிறையா இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான நிறையா கொஸ்டின்ஸ், நிறையா ஐடியாஸ்லாம் கொடுத்தீங்க. மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சாரோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கான்டெக்ட் பண்ணி எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதேமாதிரி இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். நம்ம ஏன்னா வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நாம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நாமளே எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு நாமளே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அது தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.